ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஏரோஃபேஜியா அப்படின்னா என்ன தெரியுமா? ஏரோஃபேஜியானா ஏர் ஸ்வாலோயிங் இல்லை. ஸோ இது ஃபிசியோலாஜிக்கலாக நம்ம சாப்பிடும்போது, பேசும்போது, இல்லை தண்ணி குடிக்கும்போது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். பட் இதுவே அதிக அளவில் நிறைய போயிடுச்சு அப்படின்னா இது நமக்கு கேஸ்ட்ரிக் மாதிரி கம்ப்ளைண்ட்டை மிமிக் பண்ணும். ஸோ அதனால் நம்ம அடிக்கடி கேஸ்ட்ரிக் மாத்திரையை போட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஸோ இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் வருது அப்படின்னா, வயிறு ப்ளோட்டடாக இருக்கும், ஹெவினஸ் இருக்கும், டிஸ்டெண்டட் ஃபீலிங் இருக்கும், அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் கேஸ் அதிகமாக ரிலீஸ் ஆகும். ஸோ இதனால் கேஸ்ட்ரிக்குன்னு நினச்சி கேஸ்ட்ரிக் மாத்திரை போட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, சாப்பிடும்போது பொறுமையாக சாப்பிட்ணும், மென்று சாப்பிட்ணும், பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது. பேசும்போது கூட பொறுமையாக நிதானமாக பேசணும். தண்ணி குடிக்கும்போது சிப் பண்ணி குடிக்கலாம், இல்லைனா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிக்கணும், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். நைட்டு தூங்கும்போது வாய் திறந்து தூங்குற மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதாவது இருந்ததுன்னா உங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை கூட எடுத்துக்கலாம். தேங்க்யூ.